அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நேயர்களே வணக்கம். தற்போது சந்திரன் 12 ராசிகளில் எந்தெந்த கட்டங்களில் இருந்தால் என்னென்ன பலன் செய்யும் என்பதை பற்றி பெரிய ஆய்வு. ஃபஸ்ட்டு சந்திரனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சந்திரன் நவகிரகங்களில் தாய் கிரகமாக வர்றார். அப்போ நமக்கு அனைவருக்குமே தாயுடைய உதவி, அன்பு, அருள் இது எல்லாமே மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் தாய் முக்கியமான நிலையை அடைவாங்க. ரெண்டாவது, சக்தி வடிவம். சக்தினா ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்ல வரல. சக்தினா ஒரு துணை, தைரியம். தாய் முடியாமல் வீட்டில் படுத்திருந்தாலும் கூட தாயின்னு இருக்கும்போது நமக்கு மனசு பயங்கர தைரியமாக இருக்குது. அந்த அடிப்படையில் சந்திர கிரகம் 15 நாள் தேயறதும் 15 நாள் வளர்றதும் அதனுடைய சுபாவம். இதே சந்திரன் தாயாக மனதாக வர்றாரு. அப்போ எல்லா மனிதனுக்கும் மனது ஒரு நிலையில் இருக்கிறதில்ல. நிறைய சிந்திச்சு நம்ம நிறைய எண்ணங்களை நிறைய விதைச்சிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம கர்ம வினைப்படி நம்மளுடைய எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த அடிப்படையில் சந்திரன் எந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலன் செய்யும், இவங்க எந்த தெய்வங்களை வழிபட்டால் பெரிய உயர்வும் சிறப்பு அடையிறாங்க அப்படிங்கிறத பற்றி தயவு செஞ்சு கடைசி வரையிலும் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது சந்திரன் முக்கியமான கிரகம், நமது தாய் போல். அதனால் எல்லா 12 ராசிக்காரங்களுக்கும் சரியாக வரலனா கூட அதில் நான் ஒரு சில கோயில்களுக்கு போனீங்கன்னா அதனுடைய பலன் நம்ம ஈஸியாக கைப்பற்றிடலாம். பலன் நமக்கு கிடச்சிரும், சந்தேகம் இல்லை. இதன் அடிப்படையில் சந்திரன் மருத்துவராக வர்றாரு, உணவாக வர்றாரு, நவதானியங்களில் அரிசியாக வர்றாரு. அதே போல் சந்திரன் மெயின் தாய், முக்கியமான கிரகமாக இருக்குது. இது மேசராசியில் சந்திரன் இருந்தால் என்ன பலன் செய்யும்? யோசிக்கவே வேண்டாம். இவர் என்ன பண்ணினாலும் இவங்க அம்மா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கலாம். பெரும்பாலும் மேசராசியில் பிறந்த பசங்களவோ பெண்களவோ பார்த்திங்கன்னா இது ஆண் பெண் இருபாலர்களுக்கும் தான். ஆண் பிறந்திருந்தாலும் பெண் பிறந்திருந்தாலும். இப்போ மேசராசியில் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, உங்கள் அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ இருக்கிறாங்கன்னா, அந்த தாயை பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த புள்ள மேலே கொஞ்சம் கவனம் வந்துடும். இது மற்ற புள்ள மேலே அதாவது அன்பு இல்லைன்னு குறிக்கிறதல்ல. இயற்கையாக அவங்களுக்கு சந்திரன் 4 காலப்புருஷருக்கு 4 உடையவராகி மேசத்தில் இருக்கிறதுனால அந்த புள்ள மேலே இயற்கையான ஈர்ப்பு உருவாகுது. அதனால் மேசத்தில் சந்திரன் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலை பெருசாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் வெளிச்சமான முகம், அப்புறம் தன்னுடைய வித்தையில் தொழிலில் முன்னாடி நிற்பாங்க. இவங்கெல்லாம் மேசராசிக்காரவங்க. ரெண்டாவது அடுத்து ஒரு சில ஜாலியாக நண்பர்கள் சர்க்கிளில் நல்ல ஒரு நட்பு வட்டாரத்தில் அந்த கூட்டத்தில் 10 பேர் நிற்கிறாங்கன்னா கொஞ்சம் அதிகமான பேச்சு, அதிகமான சிரிப்பு, இதெல்லாம் அதிகமாக இருக்கிறவங்க மேசராசிக்காரங்களாக இருக்கிறாங்க. அதனால் மேசராசியில் சந்திரன் மேசத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு தான், தலைமை தான், நல்ல உயர்வு தான். அடுத்த இதில் இந்த செவ்வாய் எங்கே போகிறாருங்கிறத வச்சு இதனுடைய உயர்வு தாழ்வுகள் கணக்கிடப்படுது. அதை நம்ம பொதுவான இன்னொரு வீடியோவில் அந்த சந்திரன் மேசத்தில் இருக்கும்போது செவ்வாய் எங்கே போனால் என்ன செய்ய அப்படிங்கிற பற்றி அது விரிவாக பேச வேண்டியது வரும். அதனால் இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன், மேசராசியில் சந்திரன் இருப்பது சிறப்பு. ரிஷபத்தில் சந்திரன் அங்கே உச்சமாகிறார். அப்போ இந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் எங்கே வேணாலும் போட்டும், அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் சந்திரன் ரிஷபத்தில் இருக்க பிறந்தவங்க, அதாவது ஒரு வித்தியாசமான கவர்ச்சி, அழகு, பேச்சு
இவங்க பேச்சை எல்லாரும் கேட்குற மாதிரி ஒரு துணி, ஒரு நல்ல ஒரு கரகரப்பான குரல் வலிமை, அப்புறம் எதிரிகளை வந்து கணக்கிடுறது, அதாவது குரலில் கூட செயல் வழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் ஒன்று வரும். தன்னுடைய நடக்கிற பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு எதிரியுடைய வலிமை, நம்மளுடைய வலிமை, நடந்த பிரச்சனையுடைய வலிமை, நம்மளை விட எதிரிகிட்ட வந்து ஆள் பலம் அதிகமாக இருக்குதா, நமக்கு அதிகமாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ந்து அந்த காரியத்தில் இறங்கி வெற்றி பெறக்கூடியவங்க ரிஷபராசிக்காரர்கள். அதாவது ரிஷபத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவங்க. அடுத்து மிதுனத்தில் சந்திரன் இருந்தாங்க. பொதுவாக அம்மாவுக்கு அடிக்கடி சின்ன சின்ன உபாதைகளை கொடுக்குது மிதுனத்தில் சந்திரன் உள்ளவங்க. இவங்க மிதுனத்தில் சந்திரன் உள்ளவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தன்னுடைய நிலையை விட்டு அடுத்த ஊர், அடுத்த மாவட்டம் அப்படி போய் பிழைச்சவங்க தான் அதிகமான பேர் இருக்கிறாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்க இதை நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்து வச்சுக்கணும். இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் பிறந்த ஊரில் உங்களுக்கு புகழும் கீர்த்தியும் கம்மியாக இருக்கிறதுனால வெளியூரில் போய் வெளி மாநிலத்தில், அதாவது நம்மளுடைய அறிவுக்கும் திறமைக்கும் கல்விக்கு தகுந்தாறு போல் தூரம், அந்த நிலையில் தூரமாக போக போக உயர்வுகள் கூட கிடைக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வு. முயற்சி பண்ணி பாருங்கள், வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து கடகத்தில் சந்திரன். இங்கே சந்திர பகவான் வந்து ஆட்சியே இருக்கார். ஜோதிட ரீதியாக அதை காரகா பாவனாஸ்தி, சந்திரன் 4 இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு லக்னம் ஒரு காரணமாக வரும். அதனால் நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டாம். சந்திரன் 4 ஆட்சி, 4ஆம் இடம் வந்து ஒரு சதுரம், 4 கூர்மை, அதாவது 4 பேர்த்த கேட்டு செய்கிறது, 4ம் தெரிகிறது. அந்த மாதிரி சந்திரன் வந்து கடகத்தில் ஆட்சியானவங்க வந்து பெரும்பாலும் கடகராசிக்காரர்களை பார்த்திங்கன்னா தாய் மேலே கொஞ்சோண்டு கோபம் வருது 1, தாய்க்கு இவங்களுக்கு பிடிக்காமல் போகுது 2, அடுத்து குடும்பம் தாயினால் பிரச்சனை, இந்த நிலை வரும்போது இவங்க இப்போ தான் அந்த குரல் சம்மந்தப்படுது. 4 பேர்த்த கேட்டு முடிவு செய்யணும். ஒருவேளை இந்த தாய் வழியில் வீடு சம்மந்தமான நிலையில் அதிகமான பேர் கடகராசியில் பார்த்திங்கன்னா தவறு தான் பண்ணுறீங்க. அதாவது அம்மாவை எதிர்த்து பேசிடலாம், அல்லது நான் உனக்கு இந்த சொத்து பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ கொடுத்துட்டேன், அவனுக்கு இவ்வளோ கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிறீங்க. அல்லது அம்மாவோட அதிகமான பிரியமாக இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து நோய் வந்துடுது, அல்லது அம்மாவுக்கும் இவங்களுக்கும் பகை வந்துடுது, வீட்டை விட்டு வெளியேறிடுறது, இவங்களுடைய சுய உழைப்பில் வீடு கட்டி அதை 4ஆம் 3ஆக பிரிக்கிறது, அதனால் மன உளைச்சல் உண்டாகிறது. இதெல்லாம் வந்து கடகராசிக்காரர்கள் வந்துங்க கண்டிப்பான முறையில் நீங்கள் தினமும் சூரிய நமஸ்காரமும், அடுத்து சிவன் கோவிலும், தினமும் சூரிய நமஸ்காரமும், வியாழந்தோறும் தட்சிணாமூர்த்தி சிவன் கோவில், அதுலேயும் வந்து இந்த ஜல கடவுள் இருக்காரல்ல திருச்சியில் ஜலகண்டேஸ்வரர் திருவானைக்காவல், அந்த கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர இந்த தாயினால் வரக்கூடிய பிரச்சனை, வீட்டினால் வரக்கூடிய பிரச்சனை, தன்னுடைய உடம்புனால் வரக்கூடிய பிரச்சனை, இதிலிருந்து விடுபட்டு உயர்வான நிலை அடைவீங்க. செஞ்சு பாருங்கள், மிகப்பெரிய வெற்றியும் உயர்வும் சிறப்பும் புகழும் கிடைச்சே தீரும். அடுத்து சிம்மத்தில் பிறந்தவங்க. இப்போ சிம்ம ராசியில் சந்திரன் சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 குடையவன் லக்கணத்தில் 12 குடையவன் லக்கணத்தில் இருக்கிறவங்க சிம்மராசிக்காரவங்க. இவங்க அதிகப்படியான சேமிப்பு, இவங்க சேமித்தது அதிகப்படியாக பிறருக்கே பயன்பட்டுருது. அதை சாப்பிட்றதுக்கு வந்து ஆள் இல்லாமல் போயிடுறாங்க, அல்லது பெரிய தான தர்மம், நிறைய பொருள்களை வந்துங்க பிறருக்காக செலவல்ல விரயம் பண்ணுறது, இவங்கனால பல பேர்கள் பிழைக்கிறது. இதெல்லாம் சிம்மராசியில் உள்ளவங்கள நிறைய பேர்த்த நீங்கள் பார்க்கலாம். இவங்க வந்து ஒரு பெரிய சமஸ்தானமாகவோ ஒரு பெரிய ஒரு ஆளுமை நிலையில் அந்த ஜீன் வந்திருக்கும்.
பெரிய மனிதர்களுக்கு மகனாக பிறக்கிறது, ஒரு ஊரில் தன்னுடைய அதாவது பஞ்சாயத்து இவங்க முன்னாடி உட்காருவாங்க, தீர்ப்பு சொல்கிறது, இந்த மாதிரி நடந்துக்குங்கன்னு அட்வைஸ் பண்ணுறது, தலைமை தாங்கிறது, பெரிய பொறுப்பேற்றுக்கிறது, இதெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு அதிகமாக வருது. அடுத்து கன்னி. இப்போ கன்னியில் வந்து சந்திரன் இருக்குது, கன்னி ராசி. இவங்க தான் அம்மா. அவங்க ஆணாக இருந்தாலும் அம்மா தான், பெண்ணாக இருந்தாலும் அம்மா தான். அப்போ லாபாதிபதி ராசியில் இருக்கிறார், கன்னி ராசி. அப்போ சகோதர சகோதரினால் இவங்களுக்கு பொருள் கொஞ்சம் இழப்பும் அல்லது செலவும், தாய் தந்தையரை வந்து கவனமாக பார்த்துக்கிறதும், நல்ல அறிவாற்றலும், சுறுசுறுப்பாக இருந்தால் தான் இந்த குடும்பத்தை வந்து நம்ம கொஞ்சம் சிறப்பான நிலையில் கொண்டு போக முடியும். அப்படிங்கிற வந்து ஒரு வேகமும், நல்ல அறிவும், கல்வினா படிப்பு மட்டும் எடுத்துக்கூடாது, வித்தையும் ஒன்று தெரிஞ்சுக்கிறது தான். அதாவது நல்ல இரக்கமும், பிறருக்கு உதவி பண்ணக்கூடிய தன்மையும் வந்து கன்னிராசிக்கு அதிகமாக இருக்குது. அதனால் கன்னிராசியில் சந்திரன் இருக்கிறவங்க வந்து பொறுப்பானவங்க, பொறுமையானவங்க, அழகானவங்க, திறமையானவங்க, படித்தவங்க, நிறைய வித்தைகளை தெரிஞ்சவங்க, படிப்பு வரலைன்னா அவங்க செய்கிற தொழிலில் வந்து முன்னணியாக இருக்கிறவங்க, படிக்க பரதமோர் நாட்டியமாட தேடா பொருள் சேர்க்க தீரமிகும் சிம்மம் கடகம் கன்னிக்கே ஆகுமார்கள் மற்கற்றத்திற்கு ஏன் வரும்னு சொல்லி ஒரு கவி இருக்குது. கன்னியில் பிறந்தவங்க நாட்டியம், டான்ஸு, பாட்டு, கவி, கட்டுரை, எழுத்தாற்றல், பேச்சாற்றல், படிப்பாற்றல் அத்தனையும் சிறந்து விளங்குறாங்க. ஏன்னா லாபாதிபதி சந்திரனாகி கன்னியில் இருக்க. அடுத்து துலாராசியில் பிறந்தவங்க அதிகப்படியான பார்த்திங்கன்னா இந்த அடிமையாகிறது விரும்ப மாட்டேங்கிறாங்க. நான் தான் செய்யணும், நான் என் பேச்சை கேட்கணும், நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் கொஞ்சம் அப்படி பிடிக்க மாட்டேங்குது. அதனால் என்ன நடக்குது, இந்த சுக்கிரன் வந்து யாருங்க, சந்திரனுக்கு நேர் 8 கூடையவர் ஆயிடுவார். அதே மாதிரி தன்னோட வீடு சொந்த வீடு ஆயிடுது. அப்போ இவங்க தொழிலை எப்படி அமைச்சிக்கிறது, என்ன பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் திகட்டல் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நிறைவாயிரும். இவங்க தொழில் வந்து சரியான வயசில் சரியான நேரத்தில் 10 கூடையும் லக்னத்தில் இருக்கிறதுனால உயர்வும் சிறப்பும் துலாராசிக்காரங்களுக்கு கிடைச்சிருது. இவங்க உண்மையாலுமே அழகானவங்க, கரெக்டான வளர்த்தி, கரெக்டான உயரம், கரெக்டான முடி, கரெக்டான ஸ்ட்ரெச்சர், ஜம்முன்னு இருப்பாங்க. துளாராசியில் பிறந்தவங்களை நீங்கள் பார்த்துனே தெரிஞ்சுக்கலாம். அந்த லட்சணம், வேகம், சுருள் முடி, நல்ல முகபாவனை, நல்ல ஸ்ட்ரெச்சர், இதெல்லாம் வந்து துளாராசிக்காரங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருது. அது சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதுனாலையும், சந்திரன் வந்து இரவில் முழு சந்திரன் எப்படி பிரகாசமாக அழகாக இருக்குதோ அதுபோல் அவங்க முகமும் நல்ல நிலையில் இருக்கும், சிறப்பானவங்க. அடுத்து விருச்சக ராசி. இப்போ விருச்சகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து நீச்சமாகிறார். அப்போ இதில் நீச்சபங்க ராஜயோகங்கிறாங்க. சந்திரன் ஒரு சில லக்னக்காரங்களுக்கு நீச்சமாகிறது தான் நல்லது அப்படின்னு மிகப்பெரிய ஏடுகளெல்லாம் எழுதியிருக்காங்க. ஞானிகளும் சித்தர்களும் விருச்சகத்தை வந்துங்க சிறப்பாக பேசுகிறாங்க. இப்போ பெரும்பாலும் இப்போ இருக்கிற பெருந்தலைவர்கள், ஞானிகள், இசை நிலையில் உள்ளவங்க, கலை நிலையில் உள்ளவங்களை பார்த்திங்கன்னா அதிகமான பேர் வந்து விருச்சக ராசியில் உள்ளவங்க இருக்கிறாங்க. பெருந்தலைவர்களே சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இவங்கெல்லாம் எப்படி தலைவர்கள் ஆனார்கள், சந்திரன் கெட்டுப்போச்சு. அப்போ சந்திரன் கெட்டுருச்சுன்னா இவங்க மதி கெட்டு போயிடணும், அம்மா இருக்கக்கூடாது, மனசு வேலை செய்யக்கூடாது, பைத்தியம் பிடிக்கணும், சந்திரன் தான் மனசுக்காரங்க. இதெல்லாம் நடக்கலை. இவங்க பிறருக்கு அறிவுரை சொல்கிற நிலையில், தலைமை தாங்கிற நிலையில், உயர்வான நிலையில் இருக்கிறாங்க. இது எப்படி நடக்குதுன்னா, விருச்சகத்துக்கு பிடிக்காத கிரகம் சந்திரன். இந்த விருச்சக ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேகம், சுறுசுறுப்பு, சரியான உயரம், சரியான உடலமைப்பு, சரியான நிலையில் இருக்கிறாங்க. இதில் இந்த தாய் மட்டும் இவங்க முன்னாடி கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்படலாம். ஒரு சில பேர்களுக்கு வந்து அப்பா இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில பேர்களுக்கு வந்து அம்மா வந்து நோயிற்று இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அப்பா இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து விருச்சிக ராசியில் நம்ம எதிர்பார்க்குறதா இருக்குது. அடுத்து ஆனால் இவங்க வந்து திறமை, நல்ல அறிவு, நுண்ணறிவு, தலைமை தாங்கிறது, பெரிய பொறுப்புகளில் இருக்கிறது, நாட்டை ஆள்றது, இது எல்லாமே வந்து இந்த விருச்சிகத்தில் பிறந்தவங்க வந்துங்க
தெய்வ நம்பிக்கை அதிகம் உள்ளவங்க. இவங்க இயற்கைக்கு மீறி எதையும் செய்கிறதில்ல. அப்புறம் பெரும்பாலும் வந்து இந்த கோயில் குளம், கோயில் கட்டுறேன், பாத யாத்திரை போகிறேன் அப்படின்னு நான் இருந்துக்கிறது, சாஸ்திர சம்பிரதாயங்களில் வந்து அதிகமான ஈடுபாடு உள்ளது. இதெல்லாம் விருச்சிக ராசியில் நிறைய பேர்த்த நீங்கள் பார்க்கலாம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவங்க அதிகமான பேர் தந்தை சொல்ல மீறவே மாட்டாங்க. நிறையா நீங்கள் பார்க்கலாம். தனுசு ராசியில் அதிகமான யதார்த்தம், தெய்வ நம்பிக்கை, முன்னோர்கள் சொல்கிறதபடி, அப்பா அம்மா சொல்கிறதபடி கேட்டு நடக்கிறது, பக்குவமான மனசு. அப்புறம் இதில் வந்து தொழிலில் அதாவது சிறப்பான முறையில், முறைப்படி, நியாயப்படி இருந்துக்கிறது, அதிகமாக ஆசைப்படாமல் இருக்கிறது. இதெல்லாம் தனுசு ராசியில் உள்ளவங்க கொஞ்சம் நீட்டாக ஜம்முன்னு வாழ்கிறாங்க. மகரத்தில் பிறந்தவங்க வந்துங்க இவங்க மிகப்பெரிய திறமைசாலினே சொல்லலாம். காரணம், இவங்களுக்கு தான் சிறப்பான முறையில் நடிக்க தெரியுது. இவங்க வந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நிறைய சொத்து சுகத்தை சம்பாதிச்சிட்றாங்க. அதே போல் அவங்க எந்த நட்சத்திரம் வேணாலும் இருக்கட்டும், இவங்ககிட்ட நிறைய நிலங்கள், சொத்து பத்துகள், அப்புறம் நல்ல உயர்வான பதவி, அப்புறம் அடுத்தவங்களை ஈஸியாக ஈர்க்கிறது, விவசாயத்து மேலே அதிகமான நம்பிக்கை, அப்புறம் மோட்டார் வாகனம் இந்த நிலையில் வந்து அதிகமான கொஞ்சம் காஸ்ட்லியான வண்டிகளை வச்சுக்கிறது, நல்ல வீட்டில் குடியிருக்கிறது, இதெல்லாம் மகர ராசிக்கு அதிகமாக எதிர்பார்க்குறோம். சொந்த வீடு கண்டிப்பாக இருக்குது, சொந்த தொழில், நிறைய சொத்து பத்து, உடல் நலம், இதெல்லாம் சிறப்பாக இருக்குது மகரத்துக்கு. அடுத்து கும்பம். இப்போ கும்பராசியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாகவே வந்து எதிர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களாகவே வந்துங்க ஒரு எதிர்ப்பை சரியான உடனே அடுத்த எதிர்ப்பை சரி பண்ணுறதுக்கு இறங்கிடுறாங்க. அப்போ அதுக்கு பொருள் என்ன? இவங்களுக்கு வந்து எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு இவங்க கவனமாக இருப்பாங்க. உயர்வான நிலையை அடையிறதுக்கு வந்து அது உறுதுணையாக இருக்கும். அப்போ இவங்களுக்கு எதிரி தான் நண்பர் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ எதிரியை வந்து ஒருத்தன் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்க விழிப்போடு இருக்கிறாங்க. கும்பத்தில் பிறந்தவன் கொம்பன்பாங்க. காரணம், கும்பராசி கும்பலக்கணம். இப்போ சந்திரன் வந்து கும்பத்தில் இருக்கார். சந்திரன் இவங்களுக்கு வந்து யார்? 6 குடையவர். அப்போ 6 குடையவர் லக்கணத்துக்கு ராசிக்கு இவங்க இடத்துக்கு வரலாமா? வரக்கூடாது. வந்தால் என்ன நடக்கும்? இவங்ககிட்ட கட்டுப்பட்டுரும். அப்போ இவங்ககிட்ட எதிர்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க கட்டுப்பட்டே இருப்பாங்க. இவங்க எதிர்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும். இவங்ககிட்ட வந்து கட்டுப்பட்டுக்குவாங்க. அப்போ இவங்களுக்கு வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ கும்பத்தில் பிறந்தவங்க வெற்றியாளர்கள், திறமைசாலிகள், நல்ல கல்வி, அறிவு, நுணுக்கம், உயர்ந்த எண்ணம், நல்ல ஒழுக்கத்தோட நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது, தன்னை வந்து மிகைப்படுத்தி காமிச்சிக்கிறது, ஒரு வித்தியாசமாக தன்னை வெளிப்படுத்திக்கிறது, இதெல்லாம் கும்பராசிக்காரவங்க வந்துங்க அவங்களோட ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் வந்து நம்ம தான் முன்னணியாக இருக்கணும். நமக்கு மேலே யாரும் முன்னணியாக இருந்தால் அங்கே நான் போக மாட்டேன், அங்கே இருக்க மாட்டேன், நான் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற நிலையில் தான் கும்பத்தில் உள்ளவங்க அதிகமான பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உடல் அமைப்பு, திறமை இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. சரியாக இருப்பாங்க. கும்பத்தில் யார் பிறந்திருந்தாலும் பெரும்பாலும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகள் போகிறதுல தான் கவனம் அதிகமாக இருக்கும். அதில் மிகப்பெரிய உயர்வு இருக்கும். ஆண் பெண் இருபாளர்களுக்கும். இதில் கும்பத்தில் ஆண் பிறந்திருந்தாலும் பெண் பிறந்திருந்தாலும் உயர்வான நிலை கொடுக்கும். அதே போல் உயர்ந்த பதவி, உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த கல்வி, உயர்ந்த தாய் தகப்பன், சந்தோஷமான, அதாவது அம்மா அப்பானால் பெரிய உயர்வும் சிறப்பும், நல்ல உடன் பிறந்தவங்களால நல்ல ஒரு ஒற்றுமை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க கூட பிறந்தவங்க மேலே இவங்க பெரிய அன்பாக இருக்கிறது, இவங்க மேலே இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதால கும்பத்தில் அதிகமான பேர்த்தை நம்ம பார்க்கலாம். அடுத்து மீனத்தில். இப்போ மீனத்தில் சந்திரன், மீனராசிக்காரங்க உண்மையாலுமே தெய்வீகமானவங்க. 5, 9 குடையவன் பாபர் சூறானாலும் மிஞ்சும் பலனை தருவான். அப்போ 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது தெய்வ அனுகூலம். மீனத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பானால் கண்டிப்பான முறையில் பெரிய உயர்வோ சிறப்போ கிடைப்பதில்லை. இவங்களுக்கு நேர் 7 குடையவன் பாதகாதிபதியாக கூட கன்னி வீடு வரட்டும். ஆனால் சின்ன சின்ன சச்சரவுகள், பிரச்சனைகள் வந்தாலும் கூட கணவனால் மிகப்பெரிய உயர்வு அடைவாங்க. மீனராசியில் நீங்கள் யாரை வேணாலும் பார்த்துக்குங்க. கணவனால் வரல அப்படின்னா மீனராசிக்கு 5 குடையவன் சந்திரன், மகன் வந்து தூக்கி விட்டுருவேன். மகனோ
மகளோ, மகனால் கணவனால் பெரிய உயர்வும் சிறப்பும் கண்டிப்பாக உண்டு. இப்போ பெண்ணாக பிறந்திருந்தாங்கன்னா கணவனால் பெரிய உயர்வும் சிறப்பும் உண்டு. ஆணாக பிறந்திருந்தாங்கன்னா பிள்ளைகள்னால மிகப்பெரிய உயர்வு உண்டு. இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். காரணம், மீனராசிக்கு 5 கூடவும் லக்கணத்தில் பாக்கியத்தில் போய் உட்கார்றாரு. அப்போ 5ஆம் இடம் என்னங்க? பூர்வீகம், புத்தி, குலதெய்வம், அப்போ அவங்களுடைய சொந்த பந்தம், இவங்களால பெரிய ஆதரவும் சிறப்பும் மீனராசிக்கு உண்டு. மீனராசிக்கு தெய்வ அனுகூலம் அதிகம். மீனராசிக்கு இயற்கையாகவே பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதிகம். மீனராசிக்கு கல்வி இல்லாட்டி கூட கல்வி இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி நடந்துக்கிறது, அந்த சபை நாகரீகம், யார்கிட்ட எப்படி பேசிக்கிறது, எப்படி பொறுமையாக இருந்துக்கிறது, இவங்ககிட்ட என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிற இயற்கையாகவே இறைவன் மீனராசிக்கு பொறுப்பான நிலையை கொடுத்துருக்கிறதுனால மீனராசிக்காரங்கள் நீங்கள் அமைதியாக வாழலாம். தெய்வ கிரகம் பராசக்தியுடைய அருள், தெய்வத்துடைய அருள் உங்கள் கூடவே இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒரு குறையும் வராது. நீடித்த வாழ்வும் பிள்ளைகள்னாலையும் கணவன்னாலையும் உங்களுக்கு சிறப்பும் உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் உங்களுடைய வாழ்வும் நல்ல வளம் பெறும் என்று 12 ராசிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறி, எனது நேயர்கள், அருளரசு டிவி நேயர்கள் அனைவரும் இந்த பூ உலகில் 16 செல்வங்களும் நிலைத்து பெற்று நீடோடி வாழ்க வளர்க என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தயவு.